ஒரு அரசியல் கட்சி ஆளுமைகளை எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் சார்ந்து தாவேகா சார்ந்து பேசுறாங்களோ அதை வச்சுதான் ஓ இவங்க எதிரா இருக்காங்களா, இவங்க ஃபுல்லா சப்போர்ட்டா இருக்காங்களா, இவங்க பார்ஷியலுப்பா எப்ப இந்த பக்கம் வந்துருவாங்கப்பா இல்லை நம்ம அந்த பக்கம் போயிருவோம்ப்பா அப்படின்ற முடிவுக்கு நாம் வர முடியும். அந்த வகையில மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவரான கமல்ஹாசன் அவர்கள் அவங்க இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, கூட்டம் சேர்ந்துட்டா அது ஓட்டா மாறாதுன்னு சொல்லியிருக்காரு. இதுவரை காலமும் தம்பி தம்பி என்றே ஃபுல்லா அழைத்து கொண்டிருந்தாரா கமல்ஹாசன் அவர்கள். வரியை பாத்தீங்களா, கூட்டம் சேர்ந்துட்டா அது ஓட்டா மாறாது. இவரா பேசினதா இல்லைன்னா அழுத்தங்கள் வருமானது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். என்ன ப்ரோ அப்போ முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்துறாரான்னு கேட்டீங்கன்னா, மக்களே ஒரு எந்த டிக்கெட்ல எம்பியா இருக்கான்னு கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை சார்ந்தாச்சும் கொஞ்சம் எதிர்க்கணும் இல்லையா, அந்த அரசியல் அடிப்படை இருக்கு பாருங்க, அது சார்ந்த இந்த வார்த்தைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கலாம். இது விஜய்க்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும்ன்றாரு. அது மட்டும் இல்ல ஏன் இந்திய தலைவர்கள் எல்லாருக்கும் பொருந்தும்ன்றாரு. அதாவது கூட்டம் சேரும் ஆனா அது ஓட்டா மாறுமான்றதுதான் கஷ்டமான விஷயம் தான். அந்த பிராக்டிகல் தான் அவர் பேசுறாரு.